சாப்பிடுமா? இதுக்கு குழம்பு பிரியாணி சாப்பாடு வச்சாங்க. டெலிசியஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க. தக்காளி சோறு, அந்த காலத்துல நேரத்துல வித்துட்டு வந்தாரு. மாங்காய் வித்துட்டு வந்தாரா? மாங்காய் விக்கல. சமஸ்தான இளவரசன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகஸ் டிலைட். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற vlog என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ராவல் vlog தான். நாங்கள் வந்து மூணார் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூணார் பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து ஒரு 3 hours அந்த மாதிரி தான் வரும். ஸோ போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய விர்ச்சுவல் ட்ரீட்டாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன மயில சாப்பிடுவோமா? இதுக்கு எடுத்தாலும் வேண்டாம், அதுக்கு எடுத்தாலும் வேண்டாம். எதுனா ஏலக்காய் செடி? ஏலக்காய் செடி தாமா அடியில் மட்டும். கீழே அந்த பச்சை பச்சையா இருக்கு பாருங்க, அந்த குட்டியா பச்சை பச்சையா இருக்கு பாருங்க, அதை ஏத்திருக்காங்க. ரோட ஏலக்காய் செடி ரோட மெத்தி ஏத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. தண்ணி வந்து எஸ்டேட்ல பிளான் பண்ணேன் நானு. மூங்கில் தோட்டம், மூலிகை குழம்பு, பிரியாணி. தங்கமே நான் வச்சு டொமேட்டோ ரைஸ் பிரியாணி நீங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு கார்த்திகா சமைக்க நீங்க பரிமாறதை பார்த்துட்டு பிரியாணி நினைக்காதீங்க, அது டொமேட்டோ ரைஸ். இந்த பக்கத்துல யானை இறங்குன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க, பாக்குறீங்களா? அது பெப்பர் சிக்கன் நினைக்கிறீங்க, பெப்பர் சிக்கன் கிடையாது, காளான் ஃப்ரை எல்லாம் அது மாதிரி. ஹாய், திஸ் இஸ் பிரியன். இந்த vlogல நான் என்ன கண்டினியூ பண்ண போறோம்னா, அப்போ சாப்பாடு வச்சாங்க. டெலிசியஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க. தக்காளி சோறு, அப்புறம் காலிஃப்ளவர், டொமேட்டோ ரைஸும் காளான் பெப்பர் ஃப்ரையும். அது மட்டும் தான் வீட்டில் செஞ்சது. 2 கடையில் வாங்கினது ஊரை ஏமாத்துறாங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு 6-7 மந்தாவே வந்து நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரியே வந்து அதுவாக அமைஞ்சிருது ட்ரிப்பு. ஸோ வந்து இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. அவங்களுக்கே வந்து நம்ம அடிக்கடி வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுனால இப்போ வந்து நல்லாவே பழகிடுச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம மூணார் ரீச் ஆகிட்டோம். எஸ்டேட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம மூணார் ரீச் ஆகிட்டோம்னு தான் அர்த்தம். இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். அந்த வேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எந்த பிளேஸ்ல வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்றத தெரியல. அதே மாதிரி அந்த கோல் அப்படியே பார்த்துட்டேவும் போக முடியல. அதனால நாங்க ஒரு ஸ்பாட் செலக்ட் பண்ணி அங்க வந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களோட டிராவல் வந்து கண்டினியூ பண்ணோம். பாப்பா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணா. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். பேபிஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருந்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு.
நாங்க போனது பாத்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு வந்து தேனியில செம்மையா ரெயின் இருந்துச்சு போல. ஸோ நாங்க போற வழியிலுமே வந்துட்டு ரெயின் வந்து வர மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க ஸ்டாப் பண்ணியிருந்தோம். மூணார் போயிருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டேம், யானை இறங்கல் டேம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து எலிஃபண்ட் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும். நாங்க போயிருந்த அந்த டே பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நாங்க புக் பண்ணி இந்த ரிசார்ட் வந்து சின்னக்கல் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குட்டி குட்டியா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் வந்து மூவில தான் பார்த்திருக்கேன். பட் இப்ப நேர்லயே வந்து இதை பக்கத்துல பார்த்தே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க மூணார்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம். தாத்தா அந்த காலத்துல இந்த இடத்துல வித்துட்டு வந்தாரு. மாங்காய் விக்கல, எஸ்டேட்ல அந்த காலத்துல வந்து தாத்தா வந்து இனாமா கொடுத்தாரு. இந்த எஸ்டேட்டவா? ஆமா. இந்த ஊர்ல வந்து தனி மரியாதை கொடுப்பாங்க. பாத்தீங்களா, நான் வாரேன்னு சொல்லி யாருமே வரல. பாத்தீங்களா ஸோ ரிசார்ட்க்கு போற வழி வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஆரஞ்சு ட்ரீலாம் நாங்க பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப நல்ல சீசன் அப்படின்றனால அந்த மரத்துல நிறைய ஆரஞ்சஸ் வந்து இருந்துச்சு. இந்த ரிசார்ட் தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம், ஹாலிடே ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே ஒரு ஹெவன் தாங்க இது. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ பிளான்ஸ், ஃபிளவர்ஸ் எல்லாமே இந்த செட்டப்பை வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்ல மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. அங்க செக்இன் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ரிசப்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கொய்யாப்பழம் மரம் வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வேற. ஸோ நான் விடுவேனா, அதனால எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனதுமே வந்துட்டு நாங்க ரூமுக்கு கூட போல கொய்யாப்பழம் தான் வச்சிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அது வேணும் எனக்கு தான். நாங்க கிளம்பி வந்தாச்சு. நாங்க ரூமுக்கு போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ட்ரிஸ்லிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நல்லா கம்ஃபர்டபுளா ஸ்வெட்டர்லாம் வியர் பண்ணிட்டு இப்போ மூணார் பஜார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாப்பாவையும் ஸ்வெட்டர்லாம் வியர் பண்ணி கம்ஃபர்டபுளா ரெடி பண்ணிட்டு வந்து மில்க் குடிக்கிற டைம் வேற வந்துருச்சா. ஸோ வந்து நாங்க அந்த வேலை வந்து அதுவும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பணும். ட்ரிஸ்லிங் வந்துட்டு கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் ஒரு இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணியிருந்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சன்செட் ஆகிறப்போ வந்துட்டு அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். எக்ஸாக்ட் அதோட நேம் எனக்கு தெரியல. பட் அதை பார்த்துட்டு எங்களால வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணாமே இருக்க முடியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த ஸ்கை பார்க்கறதுக்கு. நீங்களே அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் போட்டோஸும் நாங்க கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock போல நாங்கள் லஞ்சு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இடையில எதுவுமே எடுத்துக்கல. எல்லாருக்கும் லைட்டாக பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஹாட்டாக இதை பார்க்கவுமே வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தோணிருச்சு. அண்ட் பர்டிகுலராக இந்த கார்ன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே இல்லை, நல்லா இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வந்ததுமே வந்துட்டு எக்கச்சக்கமா ஷாப்ஸ் இருக்கும். அங்க நம்ம A to Z எல்லாமே இங்கே ஷாப்பிங் முடிச்சிடலாம். அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். எல்லா கடையுமே நாங்கள் சம்மர் வாடகைக்கு விட்டுருக்கீங்க.
இந்த மூணார் ஃபுல்லா இவங்களோட சமஸ்தானமா பாத்துக்கங்க. சமஸ்தானத்தோட என்ன சொல்லுவாங்க? சமஸ்தானத்துக்கு யாரு? இளவரசரா? சமஸ்தானம் இளவரசன். மூணாரோட சமஸ்தான இளவரசர் இவரா. இந்த கடை இங்க இருக்கிற எல்லா ஷாப்புமே வந்து உங்க தாத்தா கட்டிக்கிட்டோம். தாத்தா கட்டி விடல, தாத்தாவோட இடம். தாத்தாவோட இடம் யார் கட்டினது? உண்மையை சொன்னா சில பேருக்கு கசக்கத்தான் தெரியும். அதுல இருந்து வர டூரிஸ்ட் தாத்தா ஜமீன் காலத்துல இந்த இரும்பு எல்லாம் போட்டு இந்த இரும்பு உங்க தாத்தா. ஆமா, நம்மளோட சமஸ்தான மக்களை வச்சு. சரி, இப்ப எங்க இவர் யாரு? உங்க அசிஸ்டண்டா? அதான் அங்க குள்ளா வித்துட்டு இருக்காரு. அவரும் காவலாளி. காவலாளி ஹாய் சொல்லுங்க பாப்பா அவருக்கு. வேண்டாம் வேண்டாம், தேங்க்யூ. ஜமீன் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நாங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டா டோல்கேட் கிராஸ் பண்றப்போ அந்த டோல்கேட்ல இருக்க அண்ணா சொல்றாங்க 2 பெண்டிங் தாண்டி வந்து யானை வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து. ஸோ கவனமா போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சரியான பயம், பேசாம அங்கேயே ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுல என்ன அப்படின்னா எங்களோட வெஹிக்கிள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு, வேற எந்த வெஹிக்கிளுமே இல்லை. அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பயமா இருந்துச்சு. எதை பார்த்தாலும் யானை நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை உங்களுக்கு அப்படியே நான் எடுத்திருக்கேன். பட் வந்து யானை வந்து வந்து உண்மைதான், வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சவுண்டுமே உங்களுக்கு இதுல கவர் ஆயிருக்கும். வீடியோ வந்து கரெக்டா பாருங்களேன், அது உங்களுக்கு தெரியும். யாருமே வரல. அதுதான் நான் போறேன் நினைக்கிறாங்கல்ல. நீ போறா நிற்க எதுக்காக நினைப்பான். நீ போறா, வண்டி வரல. அவன் வேற இருக்கா நிற்கிறான். போ அடிச்சு ஓட்டு பார்த்துக்கலாம். நேரம் போயே சொல்றாங்க. ஸ்பீடை மட்டும் போகணும், நல்லா அந்த வீட்டு போடுறாங்க பாருங்க. உள்ள வீட்டு. வணக்கம், அந்த ஜமீன் பேசுறேன். ராஜவிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தான் பாக்குறீங்களா? இங்க வாங்க. ராஜவிருந்து இங்க வாங்க. இந்த வரேன். இது வந்து அங்க இருந்தே கூட ஆரம்பிங்க. இது வந்துட்டு முக்கியமான. சரி வேணாம், இங்க இருந்தே ஆரம்பிங்க. இது வந்து சீனால தாத்தா வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் மாவு இருந்துச்சு, நூடுல்ஸ் இருந்துச்சு. அந்த நூடுல்ஸ் உங்க தாத்தா சீனால இருந்து. ஓகே ஓகே பண்ணது. ஓகேங்க. இது கர்நாடகாக்கு போருக்கு போகும்போது செகண்ட் வேர்ல்ட் வார் வாங்கிட்டு வந்த ரைஸ். ஓ ஓ ரைஸ். ஓகே ரைஸ். சிக்கன் ரைஸ், அது எக் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கோழிக்கறி 65 யாருக்குமே கிடைக்காது, இங்க மட்டும் தான் கிடைக்கும். இதெல்லாம் உங்க தாத்தா என்ன விட்டுட்டாரா? நான் இந்தியன் ஆர்மில இருந்தேன்ல. ஆமாமா. செஞ்சு பாயிண்ட் இந்த கோதுமை மேல செஞ்சது. ஓகேனா. நேத்து எங்க வீட்ல முட்டை போட்ட கோழியோட, சாரி கோழியோட முட்டை டின்னர் நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்களே ரூம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்களோட டே 1 இப்படி தான் போச்சு. யானை வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னெல்லாம் சம்பவம் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நாங்கள் டே 2ல தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்களோட டே 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.